மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி 2 நாள் சுற்றுப்பயணமாக மலேசியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய மோடியை மலேசிய பிரதமர் கைகுலுக்கி வரவேற்றார். மலேசியாவில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைக்க உள்ளதாக பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவின் UPI செயலி மலேசியாவிலும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என பேச்சு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. மலேசியாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு இழப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவை வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். விருதுநகரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பொறுப்பாளர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதாக திமுகவுக்கு EPS கண்டனம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட அங்கன்வாடி ஊழியர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறையினரால் பரபரப்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் அமைக்கும். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உறுதி. விலைவாசி மற்றும் வரி உயர்வை அறிந்த சாதாரண குடிமகன் கூட திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கோவையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஊராட்சி நிர்வாகத்தின் முதுகெலும்பான செயலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு மீதுள்ள அவப்பெயரை மறைக்க மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் ஏமாற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பொய்யை கூறுகிறார். ராசிபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி பேட்டி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி.